ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு மோட்டர் கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிசி மோட்டரை வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். சின்ன மோட்டர் தான். இந்த சின்ன மோட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஹச்டபிள்யூ பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டாக ஒரு சுவிட்சை ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். எப்பயும் சாதாரண சுவிட்ச் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அந்த லைட் டார்ச் லைட்டில் இருக்கிற சுவிட்சை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மோட்டர் எடுத்திருக்கோம். இந்த மோட்டர் ரன் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஹச்டபிள்யூ பேட்டரியும் பவுச்சும் எடுத்திருக்கோம். ஓரமாக ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு ஹச்டபிள்யூ பேட்டரியும் பவுச்சும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாச்சு. பின் பண்ணி வச்சே எடுத்தாச்சு. இப்போ மோட்டர் ரன் ஆகுது. ஆனால் அதிருது, ரொம்ப அதிருது. என்ன காரணம்னா ஒரு சைடு ரெக்கை வந்துட்டு உடஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அதிருது. இதே ரெக்கை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஓடும். இப்போ அந்த ரெக்கையை கழட்டிட்டு வேற ரெக்கையை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு இன்னொரு ரெக்கை எடுத்தாச்சு. மோட்டரோட கனெக்ட்ல தான் இருக்குது. அந்த மோட்டரை தனியாக ரெக்கையை தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டும் வரல, ரொம்ப செட் ஆயிடுச்சாட்டுக்குது. அதனால அப்படியே வச்சுக்கலாம். இதுலயே நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மோட்டர் ஓடுது. இது அதிருது இல்லை, அதாவது வேகமா அதிரல, மெதுவாக தான் அதிருது. சுவிட்ச் எடுத்தாச்சு. இது வந்துட்டு லைட்டுக்கு வர சுவிட்ச், அதாவது டார்ச் லைட்ல வர சுவிட்ச். அந்த லைட் அந்த சுவிட்ச் எடுத்தாச்சு. ஒயர் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. அதாவது சுவிட்சில் எப்பயுமே கொடுக்குறது வந்துட்டு ரெட் கலர் ஒயர் தான். அந்த ரெட் கலர் ஒயரை வந்துட்டு பவுச்சிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை சுவிட்சோட கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு ரெட் கலர் ஒயரை வந்துட்டு, அதாவது இன்னொரு ஒயர் வந்துட்டு அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு மோட்டர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணோம். பேட்டரியிலேருந்து டைரக்ட் கனெக்ஷனா மோட்டருக்கு கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஹச்டபிள்யூ பேட்டரியிலேருந்து டைரக்ட் கனெக்ட் வந்துட்டு மோட்டருக்கு பிளாக் கலர் ஒயரு, ரெட் கலர் ஒயர் மட்டும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணி வரும். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஒயர் வந்துட்டு இருக்குது. இன்னொரு ஒயரை வந்துட்டு நம்ம டைரக்ட் கனெக்ஷனா இதுக்கு கொடுத்துக்கலாம், மோட்டர் கொடுத்துக்கலாம். அதாவது சுவிட்சிலேருந்து வர இன்னொரு ஒயர் வந்துட்டு டைரக்ட் கனெக்ஷன் மோட்டார். பேட்டரியிலேருந்து வர்றது டைரக்ட் இதுக்கு, அதாவது மோட்டருக்கு. அது இன்னொரு ஒயர் வந்துட்டு பேட்டரியில இருந்து ரெட் கலர் வர்றது வந்துட்டு சுவிட்சுக்கு கொடுத்து சுவிட்சில இருந்து டைரக்டா நம்ம மோட்டர் கொடுக்குறோம். சுவிட்ச் ஆன்ல இருக்குது. ஓகே, ஒயர் கனெக்ஷன் வந்துட்டு முடிஞ்சு. ஆன் பண்ணி பார்த்தலாம். ஆன் பண்ணா ஆன் ஆகல, என்ன காரணம் தெரியல, பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது அது சுவிட்சில் ப்ராப்ளம் மாட்டேங்குது. அது சுவிட்ச் ஒயர் வந்துட்டு கட்டாயி வருது. அதாவது கரண்ட் கனெக்ஷன் வந்துட்டு சுவிட்சில் இருந்து வர கரண்ட் கனெக்ஷன் டச் ஆகி வருது. சுவிட்சில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி வருது. அது இல்லாமல் மோட்டர்லையும் கொஞ்சம் துருவு பிடிச்சிருக்கனால டைரக்டா அதிகமாக கரண்ட் வந்துட்டு சரியா போகலையாட்டுக்குது. துரு பிடிச்சனால அது வந்துட்டு ஸ்டக் ஆகி தான் மோட்டரே ஓடுது. ரெண்டு இதுலையுமே ப்ராப்ளம் இருக்குது. மோட்டர்லையும் துரு பிடிச்சிருக்குது. அதாவது சுவிட்சிலையும் ஒயர் கனெக்ஷன் வந்துட்டு கரண்ட் டைரக்டா போகல, கரண்ட் கனெக்ஷன் வந்துட்டு விட்டு தான் போகுது. அதாவது சுவிட்சு கிட்ட வந்துட்டு, அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு நின்று ஓடுது. இந்த பாருங்க, லைட்டா சுத்துது, லைட்டா நின்னுக்குது, லைட்டா சுத்துது நின்னுக்குது, லைட்டா சுத்துது நின்னுக்கிட்டு. இது மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க சுவிட்சை எடுத்துடலாம். சுவிட்ச் எடுத்துட்டு நீங்க டைரக்டாவே நீங்க பேட்டரியில இருந்து மோட்டருக்கு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்களா, கரெக்டா ஓடுது. இது மாதிரிலாம் நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.
அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ ஒயர் கனெக்ஷன் எடுத்துடலாம். ஓகே.